ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ மார்னிங்கே வந்து பாருவும் ரம்யாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு செட் ஆகாது, அப்புறம் எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து ரம்யா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்கிறாங்க. நீ கமருவை லவ் பண்ணுறன்னா நீ வெளியில் போய் பண்ணு, இந்த வீட்டில் நம்பாத, யாரையுமே நம்பாத, எல்லாருமே வந்து கேமாக தான் பார்ப்பாங்க, உன்னை வேணும்னே வந்து உடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க, அதனால் காதல் மட்டும் வச்சுக்காத. ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ஆரம்பத்தில் நல்லா தான் பேசுவாங்க, நீ தனியாக இருந்த டைமில் உனக்காக இந்த வீடே எதிர்த்த போது உனக்காக வந்து ஒருத்தர் பேசினா கம்ஃபர்டபுள் பண்ணா, ஆனால் இப்போ அதுவே வந்து ஆப்போசிட் ஆகிடுச்சு பாரு. அந்த ஒரு சின்ன நெய் சண்டையில் ஆரம்பித்த பிரச்சனை இன்னும் முடியலை, இன்னும் வந்து கமருதீன் உன்னை வேணும்னே வந்து வெறுப்பேற்றுற மாதிரி தான் எனக்கும் தோணுதுன்னு சொல்லிட்டு ரம்யா சொல்கிறாங்க. பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சொல்கிறது எல்லாமே 100% கரெக்டு, நான் என்ன ஃபீல் பண்ணணும்னு நினச்சேனோ அதுதான் வந்து நீ வந்து சொல்லிகிட்ருக்க, எனக்கு அப்படி தான் தோணுது, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற என்ன, நான் வந்து அட்டென்ஷனே கொடுக்கறதில்ல அரோராவுக்கும் கமருதீனுக்கும், ஆனால் இருந்தாலும் அவங்க எங்கே இருந்தாலும் வந்து என்னை ஏதாவது உடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ரம்யா சொல்கிறாங்க, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் எல்லாமே இப்படி தான் இருக்கும், ஸ்டார்டிங்கில் நல்லாயிருக்கும், ஆனால் அதுக்கப்புறமேட்டு அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும், அதனால இந்த வீட்டில் யாரையுமே நம்பாத, நீ இதை கடந்து போ, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான கேர்ள் தானே, நீ என்ன தான் வந்து சென்னையில் வாழ்ந்தாலும் நீ மதுரை பொண்ணு தானே, உன் மைண்டில் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி அந்த மாதிரி தானே இருக்கும், ஸோ அதனால் இது வந்து பெரிய விஷயமா எடுத்துக்காத, உனக்கு இதை பற்றி வெளியே போய் பேசணுன்னா வெளியே இந்த ஷோலாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு கமருதீன் கிட்ட பேசிப்பார், அவ்வளோதான், நீ இதுக்கு வந்து கமருதீனுக்காகலாம் ரொம்பலாம் வந்து ஃபீல் பண்ணி யோசிக்காதன்னு சொல்லிட்டு ரம்யா செமையாக வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இது பார்க்கும்போது ரம்யாவா இப்படி, ஏன்னா ரம்யா வந்து எப்போவுமே கனி கேங் கூட தான் உட்காந்து பேசுவாங்க. ஸோ இது வந்து பர்சனலாக ஒரு விஷயம் வந்து இறங்கி சொல்லியிருக்காங்க. ரம்யா வந்து நிறைய தடவை பார்த்துருக்காங்க கமருதீனும் அரோராவும் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் நான் வந்து அதை ஷேர் பண்ண விரும்பலை. இப்போ நீ தனியாக இருந்தால் என்ன பேசுவ, அவன் வந்து என்ன நான் இப்படி பண்ணேன் ஆனால் வந்து என்னை கண்டுக்கல அந்த மாதிரி தான் நீ பேசுவ, ஆனால் அவங்க அப்படி பேசலை, நான் அதை சொல்ல மாட்டேன் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் உனக்கு இது வேண்டாம், நீ இதை விட்டு வெளியே வந்துரு பாரு, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான கேர்ள், நீ ஏதோ ஒரு பேரில் வந்து உனக்கு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, அது வாயாடியாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம், அதனால் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான கேர்ள், நீ இதை விட்டு வெளியே வந்துரு, நீ உன் கேமை கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு பாருக்கு வந்து செம்ம மோட்டிவேஷன் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம நேற்று எபிசோட்லேயே பார்த்தோம், இப்போ கமருதீனுக்கும் பாருக்கு ஏதாவது ஒரு சின்ன இது வந்தால் வீடே வந்து கலாய்ச்சிட்ருக்கு பாருவை. ஸோ அவங்கள வந்து ரொம்ப மென்டலாக எஃபெக்ட் பண்ணுது இல்லையா, ஸோ அவங்க பண்ணது சரி தப்பு அதை தாண்டி வந்து அவங்க எஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த டைமில் ரம்யா வந்து சொன்ன விஷயங்களுக்கு வந்து பாருக்கு வந்து ரொம்ப கோல்டன் வேர்ட்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், அதுதான் வந்து பாரு வந்து சொல்கிறாங்க.